இங்க பார், உன் பொண்டாட்டி ஒரு ரெஸ்லருங்கிறது உனக்கு பொண்ணு பார்க்க போன அன்னைக்கே எனக்கு தெரியும். இதே அன்னைக்கே என்கிட்ட சொல்லல. சொல்லியிருந்தா இந்த கல்யாணம் நடந்திருக்காது. கீர்த்தி மாதிரி ஒரு பொண்ணு உன் லைஃப்ல வந்தா உன் லைஃப் மாறும், நீ மாறுவேன்னு நான் ஆசைப்பட்டேன். அதனால சொல்லல. வீரா, ஒரு நாள் நீ இல்லாதப்போ கீர்த்திய கோயிலுக்கு கூட்டிட்டு போயிருந்தேன். ரெஸ்லிங்க சுத்தமா மறந்துட்டியா? 48 நாள் ஒரு விஷயத்த தொடர்ந்து பண்ணாலே அது பழக்கமாயிடும்னு சொல்லுவாங்க. 15 வருஷமா நான் ரெஸ்லிங் பத்தியே நினைச்சிட்டு இருந்தேன். எப்படி மறக்க முடியும்? அப்புறம் ஏன் இந்த வாழ்க்கையை தேர்ந்தெடுத்த? நாம எல்லாரும் குடும்ப அடிமைகள் தானே. குடும்பமா கரியரான ஒரு சாய்ஸ் வரும்போது குடும்பத்தை தானே சூஸ் பண்ண முடியும். உண்மைதான். ஆனா வாழ்க்கையில சாதிக்கும் நினைக்கிறவங்க குடும்பத்தை பத்தி பெருசா யோசிக்க கூடாது. எதையும் காதுல வாங்காம ஏறி போயிட்டே இருக்கணும். சொல்றது ரொம்ப ஈஸி. மத்த நாட்டுக்காரங்க போட்டியில வின் பண்ண ஆப்போசிட் டீம் பிளேயர்ஸ் கூட மோதி ஜெயிச்சா போதும். ஆனா இந்தியால மட்டும் முதல்ல குடும்பத்தோட மோதி ஜெயிக்கணும். அதுலயே பாதி டயர்ட் ஆயிடும். அப்புறம் எங்க ஆப்போசிட் டீம் பிளேயர்ஸோட மோதி ஜெயிக்க முடியும்? இந்த லைஃப் உனக்கு பிடிச்சிருக்கா? எனக்கு அவரை பிடிச்சிருக்கு.